அப்ப ஏன் பெரிய பாதை? அடுத்த கொஸ்டின். இன்னைக்கும் பாருங்க, பழைய குருசாமிகள்கிட்ட கேட்டீங்கன்னா எருமேலி போய் பெரிய பாதை வழியா வந்து சாமியை தரிசனம் பண்ணாதான் ஒரு மலை யாத்திரை எப்படிம்பாங்க. 18 மலை போகணும் 20 மலை போகணும்னு சொல்லும்போது நீ மாசம் மாசம் போறதெல்லாம் மலை கணக்கே கிடையாதுப்பா, பெரிய பாதையில போய் பகவானை தரிசனம் பண்றதுதான் ஒரு யாத்திரைன்னு பழைய குருசாமிகள் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெரிய பாதையுடைய விசேஷம் பகவானே தன்னுடைய காலடி வச்சு நடந்து போன பாதை. அதுதான் அதோடைய பெருமை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லும் ஒரு மண்ணும் ஒரு மரமும் பகவானுடைய ஸ்பர்சம் பட்டது. அவர் உட்கார்ந்த பாறை, அவர் தொட்ட மரம், அவர் தண்ணி குடிச்ச தோடு, இதெல்லாம் அங்கே இருக்கு. பகவானுடைய பூத கணங்களுக்காக உருவாக்கின கிணறு, இப்படி ஒன்னொன்னும் இந்த பெரிய பாதையில் இருக்கிறதுனால தான் பெரிய பாதைக்கு இவ்வளவு மகத்துவம். அங்கே ஒரு இடத்துலையும் பகவானுடைய சாநித்தியம் அப்படிங்கிறது பூர்ணமாக இருக்கும். சபரிமலை மொத்தமுமே எப்போ நம்ம எருமேலி தாண்டிட்டோமோ அப்போல இருந்தே பகவானுடைய பூதகணங்கள் நம்ம கூட இருந்து நம்மளை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஐதீகம்.